அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है, उसका शीर्षक है दोहामृत. दोहामृत शीर्षक के अंतर्गत कविवर रहीम के कुछ दोहों के बारे में आज हम जानने वाले हैं. இன்றைய தலைப்பு தோஹாமிருத் என்னும் தலைப்பு. இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு கவிஞர் ரஹீம் அவர்கள் இயற்றிய சில குறட்பாக்களை பற்றி நாம் இன்றைக்கு அறியிருக்கின்றோம். தங்கள் அனுமதியுடன் எனது பணியை தொடர்கின்றேன். தாங்கள் விரும்பினால் உங்களுக்கு இதில் ஏதேனும் பிரியம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஷேர் செய்யலாம், எங்களுக்கு கமெண்ட் சொல்லலாம், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமாக இருக்கும். அதே போல் கமெண்ட்ஸ் கொடுத்தால் குறைகள் இருந்தால் நாங்கள் நிறை செய்து கொள்வோம். நிறைகள் இருந்தால் அதை உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். ஆகவே தவறாது செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். आपसे प्रार्थना है कि आप सब्सक्राइब करें, शेयर करें और अपना कमेंट दें, ताकि हम और भी जोशीले ढंग से उत्साहपूर्वक अपना काम जारी रख सकें. इसलिए आपसे प्रार्थना है कि आप जहाँ तक हो सके ये कार्य करने का कष्ट करें. और यहाँ पर आज रहीम का कथन है, एक ही सादे सब सदे, सब सादे सब जाए. एक ही सादे सब सदे, सब सादे सब जाए. रहीमन सींचे मूल को, पूले पले अगाए. रहीमन सींचे मूल को, पूले पले अगाए. कोई माली फूल का एक पौधा रखता है, बोता है, उगाता है. फूल के पौधे के बढ़ने के बाद में उसमें से फूल मिलेंगे, फूल से शहद मिलेगा, बौरें शहद का पान करेंगी. इसके लिए वो ये चाहता है कि पौधा लगाने के बाद ही उसे 100 गड़ा पानी देता है. लेकिन जितना भी वो पानी दे, पानी सींचे, मूल को ही सींचना चाहिए, क्योंकि फूल के, पेड़ के या पौधे के अनेक भाग होते हैं. हर भाग के लिए पानी देने की ज़रूरत नहीं है. जैसे कि हमारे शरीर के अनेक भाग होते हैं, लेकिन इनकी बढ़ती के लिए, इनके विकास के लिए हम खाना खाते हैं. वो खाना सिर्फ मुंह में ही खाते हैं, मुंह में ही खाना देते हैं, ना कि हम हर अंग के लिए देते. तो वो खाना हमारे सारे शरीर में, शरीर के सारे अंग में पहुंचता है और उसका विकास कराता है. इसी प्रकार हमें रहीम कहते हैं, मूल को सींचना चाहिए. मूल को सींचने से वो सारे पौधे के हर अंग में जा पहुँचेगा और उससे हमें फूल निकलेगा. इसी प्रकार घर में एक पढ़ा लिखा हो, एक साधु हो, एक विद्वान हो, तो उसका देखा देखी सब लोग विद्वान बनेंगे और समाज विद्वान बन जाएगा. समाज विद्वान बन जाएगा तो राष्ट्र विद्वान बन जाएगा और राष्ट्र के साथ साथ विश्व भी विद्वान बन जाएगा. यहाँ का मतलब यह ना, सभी को ज्ञानवान होना चाहिए, सभी को साधु होना चाहिए, सबको चरित्रवान होना चाहिए. घर में एक चरित्रवान हो तो उसको देखा देखी
सब लोग चरित्रवान बन जाएंगे। इसलिए यहाँ पर कबीर रहीम का कथन है, हर कोई चरित्रवान बने, दूसरों के लिए आदर्श बने, तो उनको देखा देखी, आपको देखा देखी सब लोग साधु बन जाएंगे और आदर्श बन जाएंगे। इससे राष्ट्र का विकास होगा, राष्ट्र का उद्धार होगा। तमिल में நாங்கள் ஒரு செடியை வைத்தோம் என்றால் அது பூஞ்செடி, ஒரு செடிக்கு பல பகுதிகள் உண்டு, எல்லா பகுதிக்கும் தண்ணீர் போய் சேர வேண்டும், அதுவே அதுக்கு உணவு. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேருக்கு மட்டும் நீர் ஊற்றினால் போதும். கவிரசர் பாடுவார், வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா என்று பாடுவார். வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு வழி நேர்ந்தால் உனக்கு எனக்கில்லை என்று பாடுவார். அதுபோல வேருக்கு நீர் ஊற்றினால் அது எல்லா பகுதிக்கும் பரவும், அந்த செடி வளரும், அது பூத்து குலுங்கும், பழம் தரும், தேன் தரும், அனைத்தும் தரும். நாம் அதை பயன்படுத்துவோம். எல்லா ஏன் வண்டுகளும் கூட அதை பயன்படும். அதுபோல வேருக்கு நீர் ஊற்றினால் போதும். அதுபோல வீட்டிலே ஒரு வீட்டுக்கு ஒருவன் படுத்திருந்தால் போதும், ஒருவன் ஞானியாக இருந்தால் போதும், ஒருவன் ஒழுக்கம் உள்ளாக இருந்தால் போதும். ராமாயணத்திலே சகோதரர்கள் 4 ஆனால் 4 இருந்தும் ஒரு ராமர் இருந்ததால் அந்த ஒருவரை பார்த்து எல்லோரும் ராமனை காட்டும் மேனாக போனார்கள். உதாரணமாக பரதனை பற்றி கம்பர் பாடுகிறார், 1000 ராமர்கள் நின்கீழ் ஆவரோ என்று பாடுகிறார். பரதனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற பொழுது குஹன் வாயிலாக சொல்கிறார் கம்பர், 1000 ராமர்கள் நின்கீழ் ஆவரோ, 1000 ராமர் வந்தாலும் கூட உனக்கு ஈடாக மாட்டார் என்று பரதனை புகழ்ந்து பாடுகிறார். அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்னவென்றால், ராமன் ஒழுக்கமிக்கவன். ஆகவே அவனை பார்த்து எல்லா சோர்களும் ராமரை காட்டும் மேலாக மாறினார். அது ஒரு பரதன் சொன்னால் 1000 ராமர்கள் என்று போற்றப்படுகிறார். அதுபோல ஒருவன் ஒழுக்கவனாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், நலனாக இருந்தால் அவனை பார்த்து குடும்பமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணும், அதை அப்படியே பயன்படுத்தும். அப்படி ஒவ்வொரு குடும்பமும் திருந்தினால் சமுதாயம் திருந்தும், சமுதாயம் திருந்தினால் நாடு திருந்தும். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஒழுக்கசீலன் படித்தவன் ஞானி வேண்டும் என்கிறார் இங்கே அழகாக சொல்கிறார் இங்கே ரஹீம் அவர்கள். ஆகவே நாம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஞானியை உருவாக்குவோம், ஒரு ஒழுக்கசீலை உருவாக்குவோம், ராமனை போன்ற ஒரு வீரனை உருவாக்குவோம், ஞானியை உருவாக்குவோம். வேருக்கு நீர்விட பூக்கும் காய்க்கும் ஊருக்கு ஒரு நிலவரம் இருக்க அந்த ஊர் பயன்படும். அடுத்ததாக ரஹீமன் நிஜ சம்பத்தி பினா கோவு ந விபத்தி சகாய். ரஹீமன் निज संपत्ति बिना कोवु न विपत्ति सहाय, बिनु पानी जो जलज को नहीं रवि सके बचाए. बिनु पानी जो जलज को नहीं रवि सके बचाए. जलज का मतलब है कमल. कमल खिलता है, कब खिलता है? सवेरे सूरज के निकलने पर खिलता है. इसका मतलब यह है कि सूरज के किरण और कमल दोनों दोस्त हैं. कमल का उद्धार करने वाला सूरज है, लेकिन वो सूरज कमल का मित्र है, दोस्त है, सब कुछ है. कुछ लोग कहते नायक है कहते हैं, कुछ लोग ये भी कहते हैं कमल नायिका है तो सूरज उसका नायक है, कमल पत्नी है तो सूरज उसका पति है. ऐसे भी कविगण कल्पना करते हैं, उनका वर्णन करते हैं. लेकिन वो कमल जब पानी में रहता है, पानी ही उसका दौलत है, उसका दौलत उसकी संपत्ति है. अगर उसमें संपत्ति वो पानी रूपी संपत्ति नहीं हो तो वही सूरज जो उसका मित्रता, नायकता, हीरोता, वही उसका विलन बन जाता है, शत्रु बन जाता है, एनिमी बन जाता है और उस कमल को सुखा देता है.
कारण यह है कि उसके पास पानी रूपी संपत्ति नहीं है। इसलिए अगर संपत्ति न होने से कमल का जो मित्र था सूरज, वही शत्रु बन जाता है और कमल को सुखा देता है। उसी प्रकार जब तक हमारे पास अपनी निजी संपत्ति न होती तो हमारे मित्र भी शत्रु बन जाएंगे, हमारे दोस्त भी दुश्मन बन जाएंगे। इसलिए ये हमें चाहिए कि जहाँ तक हो सके अपने लिए कुछ संपत्ति जमा करके रखें। यही यहाँ पर रहीम का संदेश है हमारे लिए, दुनिया के लिए, संसार के लिए। கவிஞர் கூறுகிறார், தாமரை சூரியனை கண்டு மலர்கிறது. ஆக சூரியன் தாமரைக்கு நாயகன், அவன்தான் ஹீரோ சூரியனுக்கு. ஏனென்றால் சூரியன் வராவிட்டால் தாமரை மலராது, அது அழுவும், கூவி போயிடும், அழ ஆரம்பிக்கும், அது மலராது, சிரிக்காது. ஆக சூரியனுக்கும் தாமரைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லவா? அதே தாமரை நீர் என்ற சிலத்தோடு இருந்தால் மட்டுமே சூரியன் அதற்கு நண்பனாவான். நீரில் இல்லாவிட்டால் தாமரை, அதே சூரியன் அந்த தாமரையை கருக்கி விடுவான், காய வைத்து விடுவான். அந்த தாமரைக்கு அவனே பகையாவான். ஆக கவிஞர் சொல்கிறார், தாமரைக்கென்று உள்ள தண்ணீராகிய செல்வம் அதனும் இல்லாவிட்டால் அந்த நண்பனாகிய ஹீரோவாகிய சூரியனே தாமரைக்கு வில்லனாவான், எதிரியாவான். நண்பன் எதிரியாக மாறுவான் எப்பொழுது தாமரையிடம் தண்ணீர் என்ற செல்வம் இல்லாத பொழுது. அதுபோலத்தான் நம்மிடம் நமக்கென ஒரு செல்வம் இருந்தால் மட்டுமே நம் நண்பர்கள், உறவினர்கள் நமக்கு கை கொடுப்பார்கள். அது இல்லாவிட்டால் நமக்கு அவர்கள் எதிரியாக, வில்லர்களாக மாறுவார்கள் என்று கவிஞர் நமக்கு குறைக்கிறார். இந்த கருத்து, இந்த மெசேஜ், இந்த செய்தி நம் அனைவருக்கும் பொதுவானது. இதை அறிந்து நாமும் நடப்போம் என்று நான் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றேன். நானும் நடப்பேன் என்று உறுதி கொள்கின்றேன். அடுத்ததாக இங்கே கவியரசர் பாடுகிறார், வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகின்றார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகின்றார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்றதும் பந்த பாசமே ஏனடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று கவிஞர் பாடுகிறார். ஆக தனக்கென்று அந்த செல்வம் இல்லாது விட்டால் எல்லோருமே வகையாவார். அதே கவிஞர் பாடுவார், பணம் படைத்த மனிதனுக்கு வருவதெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் என்பார். எப்படி தாமரைக்கு சூரியனே எதிரியாகின்றானோ அதுபோல் நம்மிடம் செல்வம் இல்லாவிட்டால், நமக்கென்று உடைய செல்வம், பெரிய செல்வம் தேவையில்லை, இல்லாவிட்டால் நமக்கு எல்லோருமே எதிரியாவார். அடுத்ததாக மத்தத்த மாக்கனு ரகத்த, மத்தத்த மாக்கனு ரகத்த, दही मही बिलगाय रहीमन सोई मीत है जो भीर परे टहराय. நாங்கள் படிக்கின்ற பொழுது சிறு வயதிலேயே, சிறு பிராயத்திலேயே நமக்கு கதைகள் சொல்லி வைத்தார்கள். ஆரம்ப பள்ளியிலும் சரி, ஆரம்ப பாடசாலையிலும் சரி, ஒரு கதை உண்டு, நீங்களாம் அதை படித்திருப்பீர்கள். கரடி கதை. இரு நண்பர்கள் காட்டு வழியே சென்று கொண்டிருப்பார்கள். செல்லுகின்ற பொழுது அப்பொழுது ஒரு கரடி வந்துவிடும். அந்த நண்பர்களே ஒருவனுக்கு மரத்தின் மேல் ஏறத் தெரியும், அவன் மரத்தின் மேல் ஏறிக்கொள்வான். மற்றவனுக்கு ஏறத் தெரியாது, அவன் கீழே இருப்பான். ஆனால் கரடிக்கு மரம் ஏறத் தெரியாது. ஆகவே கீழே இருப்பவனை கண்டிப்பாக அந்த கரடி அடித்துவிடும், கொன்றுவிடும். ஆகவே அவன் ஒரு வழி செய்தான். என்ன செய்தான்?
கீழே மரத்து கீழே படுத்து கொண்டான். கரடி வருவதற்கு முன்பாகவே படுத்து கொண்டான். தன் மூச்சை கஷ்டப்பட்டு நிறுத்தி கொண்டான். பார்ப்பதற்கு பிணம் போல தெரிந்தான் அந்த வியாபாரி, அந்த நண்பன். கரடி வந்தது, அவனை மூர்ந்து பார்த்தது, மூச்சு வரவில்லை. சரி, இவன் பிணம் என்று கருதி கொண்டு விட்டு போயிட்டது. அந்த கரடி போன பிறகு அந்த மேலிருந்து அந்த நண்பன் கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்து கேட்டான், நண்பா, இதோ உனக்கு கரடி உன் காதில் என்னமோ சொன்னமா இருந்ததே, என்ன சொன்னது என்று கேட்க, அப்போ அந்த வியாபாரி சொன்னான், நண்பன் சொன்னான், ஆபத்து காலத்தில் உதவாத நண்பனை நீ நம்பாதே என்று அந்த கரடி சொல்லிட்டு என்று அவனை விட்டு பிரிந்து சொன்னான் என்று நாம் கடைபிடிக்கிறோம். ஆகவே ஆபத்து காலத்தில் எவன் உதவுகிறானோ அவன்தான் நமக்கு नंबन। मुसीबत में जो हमें हमारी साथ देता है वो ही हमारा दोस्त है, जो साथ नहीं देता वो हमारा दोस्त नहीं है। ये हमको जान लेना चाहिए, समझ लेना चाहिए। यहाँ पर एक और उदाहरण देते हैं। रहीम माँ है, माँ दही को मथने लगती है। दही को मथने से क्या होता है, दही में मिला हुआ जो मक्खन है वो दही से अलग हो जाता है। उस मक्खन को निकाल करके हम उसको पकाते हैं और घी बनाते हैं, वो अलग बात है। लेकिन दही और मक्खन साथ साथ रहते हैं। मुसीबत रूपी जो मथनी जब मिलती है और उसको मथते हैं तो वो दही से अलग हो जाता है। ऐसा हमें नहीं होना चाहिए। मुसीबत में जो साथ देता है वही हमारा सच्चा मित्र है। अम्मा தயிரை கடைகின்றாள். கடைகிற போது கடைய தயிரை விட்டு வெண்ணெய் வெளியே வருகிறது. அம்மா அந்த வெண்ணெய் எடுத்து தனியாக வைத்துக் கொள்வாள். பிறகு அதை காய்ச்சி நெய்யாக்குவாள். ஆனால் தயிரும் அந்த வெண்ணையும் ஒன்றாக இணைந்திருந்தன. மத்து என்ற துன்பம் வர்றபோது என்னாகிறது, வெண்ணெய் தயிரை விட்டு பிரிந்து போடுகிறது. அதுபோல் நமக்கு ஆபத்து வரும்போது எவன் நம்ம கூட வைக்கின்றானோ அவன்தான் உண்மை நண்பன். பிரிந்து போகிறவன் உண்மையான நண்பன் அல்ல என்ற கருத்தை இங்கே நமக்கு விளக்குகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை விட்டு எவன் பிரியாமல் இருக்கின்றானோ அவன்தான் நண்பன். ஆபத்துடைய உதவுகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். रहीमन सोई मित्र है, वही मित्र है जो वीर परे टकराए। आफत काल में हमारे साथ में रहता है, टहरता है, वही सच्चा मित्र है। இன்பம் வரும்போது கூட இருப்பான், துன்பம் வரும்போது ஓடி போயிடுவான். அவன் நம்முடைய உண்மை நண்பன் அல்ல. ஆபத்து காலத்திலும் எந்த காலத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எவன் கூட இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன். இதை நாம் அறிந்து கொண்டு அடையாளம் தெரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று இங்கே உரைக்கிறார் கவியரசர் ரஹீம் அவர்கள். அடுத்தபடியாக ரஹீமன் விபதா தூ பலி जो तोरे दिन होई। रहीमन विपदा तू भली जो तोरे दिन होई। हित अनहित या जगत में जानी परत है सब कोई। हित अनहित या जगत में जानी परत है सब कोई। கவியரசர் இங்கே கவிஞர் ரஹீம் அவர்கள் சற்று வித்தையாக கூறுகிறார். துன்பம் யாருமே வேண்டாம் என்பார்கள், அதை தீயது என்பார்கள் எல்லோருமே. ஆனால் ரஹீம் சொல்கிறார், துன்பமே நீ நல்லவள்கிறார். துன்பமே நீ நல்லவள். ஏனென்றால் துன்பம் என்பது ஒரே எப்போதுமே இருக்காது. வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். ஒரே மேடாக இருக்காது, பாதை பள்ளமாக இருக்கும். ஒரே பள்ளமாக இருக்காது, மேடாக இருக்கும். மாறி மாறி இருக்கும், மேடு பள்ளம் மேடு பள்ளம். இப்படித்தான் வாழ்க்கை. ஆக அந்த ஆபத்து வரும் பொழுதுதான் நமக்கு நன்மை செய்பவர் யார், நமக்கு நன்மை செய்யாதவர் யார் என்று நமக்கு தெரிய வரும். எனக்கு ஒரு கவியரசர் சொல்கிறார், பானையிலே சோறிடுந்தா பூனைகளும் சொந்தமடா. பானையிலே சோறிடுந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. ஆக சோதனை வரும்போது எவன் நமக்கு துணை இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன், உண்மையான உறவுகள் அவர்கள்தான். நமக்கு சோதனை வரும்போது அவளை பிரிந்து விட்டால்
உண்மையான உறவுகள் அல்ல. ஆக எவர் உண்மையான உறவுகள், எவர் பொய்யான உறவுகள் என்ற ஒரு அந்த தத்துவம், அந்த பாடல், அந்த பாடம் நமக்கு எப்போ வரும் என்றால் துன்பம் வரும்போது தான் வரும். துன்பம் எப்பொழுதோ அப்புறம் தெரிஞ்சிக்க முடியும். இன்பம் வரும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆக துன்பமே நீ நல்லவள், ஏனென்றால் எனக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அறிவுகின்ற அந்த பாடத்தை, அந்த அறிவை எனக்கு தருபவள் நீதான். ஆகவே துன்பமே நீ வாழ்க என்று இங்கே कवियर रहीम और सुगार। रहीम का संदेश है, जो मुसीबत में हमारा साथ रहता है वही हमारा रिश्ता है, वही हमारा दोस्त। इसलिए मुसीबत का मैं स्वागत करता हूँ। विपदा मुसीबत, हे विपदा, हे मुसीबत, तू मेरा दोस्त है, तू मेरा हितकर है, मैं तेरी स्वागत करता हूँ, मैं तेरा सम्मान करता हूँ, तेरा आदर करता हूँ, क्योंकि तेरे ही कारण हमें क्या होता है, कौन जगत में हमारी भलाई करने वाला है, कौन हमारी बुराई करने वाला है, ये बात हमें मालूम पड़ता है। इसलिए यहाँ पर कवि का संदेश है, हमें विपत्ति का, मुसीबत का सामना जरूर करना चाहिए। उसके द्वारा हमें अपने हितैषी और अहितैषी का पहचान कर लेनी चाहिए। யார் நல்லவர், யார் நமக்கு கெட்டவர் என்று நாம் அறிந்து கொள்கின்ற ஒரே ஒரு உரைகள் எது என்றால் துன்பம்தான். ஆக துன்பம் வரும்போது நாம் அதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். उसके बाद அடுத்தது क्षमा बड़न को चाहिए, क्षमा की महिमा। क्षमा 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 बड़न को चाहिए, चोटन को उत्पात का रहीम, हरि को घटियो जो मृग मारी लात, जो मृग मारी लात। हरि जो विष्णु हैं, भगवान विष्णु हैं, विष्णु वो भगवान हैं, वो सबकी रक्षा करने वाले हैं। उसकी महिमा को घटाने के उद्देश्य से मृग नामक एक मुनि, जो थोड़ा गर्वीली थे, घमंडी थे, उन्होंने क्या किया, विष्णु के सम्मान को घटाना चाहिए, कम करना चाहिए। इस उद्देश्य से उन्होंने क्या किया, एक दिन जाकर विष्णु की छाती पर लात मारी। तो लात मारने के बाद उन्होंने सोचा कि आहा, मैं ही बड़ा हूँ, देखो मैंने विष्णु की छाती पर लात मारी है, इसलिए मैं विष्णु से बड़ा हूँ, ऐसा ये घमंड करने लगे। लेकिन उस घमंड के कारण क्या हुआ, वे उनका मान घट गया, उनका मान घट गया और वे दूसरों के निरादर के योग्य बन गए। और विष्णु ने जो मृग को क्षमा कर दिया तो वे सम्मान के पात्र बन गए। यही बात यहाँ पर रहीम ने हमको समझाई है और इसके द्वारा हमें संदेश है, जो क्षमा करता है वही महान होता है, जो दूसरों की क्षमा करता है वही महान होता है। इसलिए क्षमा करना मानव का सबसे बड़ा गुण है, सबसे बड़ा चरित्र है, सबसे बड़ा सत्य है। इसलिए यहाँ पर क्या करना है, क्षमा में सजा से अधिक वीरता है। ये महात्मा गांधी का कथन है, क्षमा में सजा से अधिक वीरता है। क्षमा करने की, सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है उसकी आत्मा बड़ा बलवान है। जो यहाँ पर सब लोग क्षमा नहीं करेंगे, குறைகள் செய்பவர், தவறுகள் செய்பவர் சிறியோர், அதை மறைத்து அதை மன்னிப்பவர்தான் பெரியோர்। दंडिपवन பெரியவன் அல்ல, मन्निपवन दान परिवन। माफ़ करना महान गुण है, इस महान गुण को हमें सीखनी चाहिए
किसी उद्देश्य से उन्होंने कवि ने ये जो दोहा रची है और हमको दी है. ஆகவே குறை செய்யாதவன் தவறு செய்யாதவன் யாரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. தவறு செய்தவன் ஏன் இயேசு கூட தன்னை சிலுவையில் அறிந்தவர்களை பார்த்து சொன்னார், இவர்களை மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் இவர்கள் அறியாமையால் தவறு செய்கிறார்கள். ஆகவே அவர்களை மன்னிங்கள் என்று மகிழ்வோடு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் யாருக்கு வரும் என்றால், மன்னிக்கின்ற மாண்பு என்பது யாரெல்லாம் உயர்ந்த மக்களோ அவர்களுக்கு தான் வரும். அதுபோல நீங்களும் முயன்றவரை இயன்றவரை மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு பெருமை தரும். மன்னிக்காதது சிறுமைத்தான் தரும் என்று இங்கே ரஹீம் அவர்களுக்கு உரைக்கின்றார். அடுத்தபடியாக அவர் சொல்ல வந்தது, சதா நகாடா கூச் கா बाजत आटो याम, सदा नगाड़ा कूच का बाजत आटो याम, रहीमन या जग आई के, रहीमन ये जग आई के को करी रहा मुकाम, को करी रहा मुकाम. अरमियान दोहा है. ये दुनिया में जो पैदा हुए हैं उन सबको एक ना एक दिन जाना ही पड़ेगा. इसलिए इस दुनिया का नाम ही पड़ा है मृत्यु की दुनिया. मृत्यु की दुनिया, मृतक देश का मतलब यह है ना, जो यहाँ पैदा होता है वो अवश्य एक ना एक दिन मरेगा ही. कोई 100 साल जीता है, तो कोई 80 साल, तो कोई 60 साल, तो कोई 50 साल, तो कोई 20 साल. यहाँ पर भगवान की जो नियम है, भगवान का जो नियम है, भगवान की जो नियति है, भगवान की जो रीति है, उसी के मुताबिक हर इंसान का जन्म होता है और उसकी मृत्यु भी होती है. इसलिए वो मृत्यु सदा हर वक्त हमारे सामने तैयार रहती है. जब हमारा काम चलेगा तब वो हमें पुकार लेगा. महात्मा गांधी जी गोली से मारे गए थे, तो गोली लगने के कुछ दिन पहले ही उनके दोस्तों ने, उनके हितैषियों ने उनको सुझाव दी कि बाबूजी, आपको मारने का षड्यंत्र चल रहा है, इसलिए आपकी सुरक्षा और भी मजबूत बनानी चाहिए. तो उन्होंने कहा कि ईश्वर जब तक इस शरीर से कुछ काम लेने की इच्छा रखेगा तब तक वही इसकी रक्षा करेगा. इसलिए मेरा रक्षक भगवान है. साधारण आदमी, मुझ जैसे आदमी मेरी जान की जिम्मेदारी नहीं ले सकेंगे, क्योंकि भगवान ही सबका रक्षक है. वो जब चाहेगा मुझे बुला लेगा. इसलिए मेरे लिए सुरक्षा की कोई व्यवस्था ना करें, ऐसा उन्होंने कहा था. इसलिए यहाँ पर क्या बोलते हैं, रहीमन या जग आई के, इस दुनिया में जब हम आ चुके हैं तो यहीं पर मुकाम करना, यहीं पर डेरा डालना स्थायी रूप में वो संभव नहीं होगा. इसलिए हमेशा के लिए कुछ ना जाने का, कुछ का मतलब है वो जो आदमी जो जाती है ना, सेना का जो एक साथ चलना है ना, उसी को कूच बोलते हैं. वो कूच के पहले नगाड़ा बजता है, तुरही बजती है, तो उस बाजे के साथ साथ वो सैनिक आगे बढ़ते जाते हैं. उसी प्रकार हमारे लिए जाने का नगाड़ा वो तुरही हमेशा बजता रहता है. जब हम जाएंगे पता नहीं, वो उसी को पता है. किसको पता है? भगवान को, जिसने हमें यहाँ पर